வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ராகவனும் கார்த்திக்கும் கண்மணி எப்போ வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி வெளியில் பார்த்துட்ருப்பாங்க. கண்மணியும் அவங்க அத்தையும் வராங்க. கண்மணியை பார்த்ததுமே ராகவன் கண்மணி வந்துட்டியாம், நீ இல்லாமல் இந்த வீரே எப்படி தெரியுமா இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது பதிலுக்கு கண்மணியும் அப்படியே நடிக்கிறாங்க. எனக்கு உங்கள் நினப்பாக தாங்க இருந்துச்சு, எனக்கு கோவம்லாம் போகலை, கோவம்லாம் அப்படியே தான் இருக்குது, இருந்தாலும் என்னால் நீங்களாம் கஷ்டப்படக்கூடாதுல்ல, உங்கள் நினப்பாவே தான் இருந்துச்சு எனக்கும் அப்படின்னு சொல்லும்போது ராகவன் கண்மணியை ஹக் பண்ணுறாங்க. எப்படியோ நீ வந்துட்டல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா கண்மணியோட அத்தை கண்மணி கிட்ட பேசுகிறாங்க. கண்மணி, உன் புருஷன் அப்படியே உனக்காக உயிரே விடுறானே, அதனால் உன் மனசு மாறிடுமா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு கண்மணி அத்தை, நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாதுன்னு இருந்தேன், நீங்கள் சொன்னதுனால தான் இந்த வீட்டுக்கே வந்தேன், நீங்களே இந்த மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி ஒவ்வொருத்தரையும் அலைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வீராவை பற்றி பேசும்போது எனக்கு வீரா மேலே சந்தேகமாகவே இருக்குது, ஒருவேளை அந்த வீராவும் மாறனை லவ் பண்ணியிருப்பாளோ, நாளைக்கு அவங்க ஒன்றா சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்க, அப்போ கண்மணி எனக்கும் இந்த விஷயத்தில் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வள்ளியும் மாறன் கிட்ட சொல்கிறாங்க, நான் வீரா கிட்ட போய் பேச போகிறேன், எப்படியாவது அவள் மனசை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மாறன் இங்கே பாரத்தை, அதெல்லாம் அவள் யார் பேசினாலும் மனசு மாற மாட்டான், நீ போய் பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு தான், தேவையில்லாமல் போய் அசிங்கப்படாத அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், வீரா என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் அவகிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு வீரா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு, வீரா தலைவலிக்குதுன்னு சொன்னி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, எனக்கு தலைவலிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் வேணும்னே தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இங்கே இருக்க போகிற, உன் வாழ்க்கையை நீ பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன என் வாழ்க்கை, இதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வீரா இப்படி பேசுகிற, உன் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு, மாறன் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான், நீ ஏன் இப்படி இருக்க, அவனை நீ ஏற்றுக்கோ, கண்டிப்பாக உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன உங்கள் மருமக நல்லா இருக்கணுன்றதுக்காக என் வாழ்க்கையை பலி கொடுக்க சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு வள்ளி வீரா நீ அப்படிலாம் நினைக்கிற, மாறன் ரொம்ப நல்லவன், கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான், அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப மோசமானவங்க, அந்த மாப்பிள்ளை ரொம்ப மோசமானவன், அதனால தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அவன் தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் தப்பானவனாவே இருந்துட்டு போகிறான், அதுக்காக அவன் தாலி என் கழுத்தில் கட்டிட்டா நான் அவன் கூடவே வந்துடணுமா, சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், உங்கள் கழுத்தில் ஒருத்தன் உங்கள் விருப்பம் இல்லாமல் தாலி கட்டிட்டா நீங்கள் அவங்க கூட போய் வாழ்ந்துருவீங்களா அப்படின்னு கேட்க, அப்போது வள்ளி என்ன பண்ணுறது, தாலி கட்டிட்டா போய் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா சும்மா சமாளிக்காதீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வள்ளி, மாறன் மாதிரி ஒரு ஆள் தாலி கட்டினா கண்டிப்பாக நான் போய் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேச்செல்லாம் வேண்டாம், இங்கே பாருங்கள், எனக்கு விருப்பம் இல்லை, அவன் கூடலாம் நான் வாழ மாட்டேன், என் வீடு இதுதான், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நாங்கள்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வள்ளி இங்கே பாரு வீரா, கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணு, நீ இப்படியே இருந்தால் எப்படி அது அப்படின்லாம் சொல்லும்போது, அப்போது வீரா அவங்கள பேச விடாமல், இங்கே பாருங்கள் வள்ளி அம்மா, நான் உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கேன், அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்ல, நீயா மனசு மாறுற வரைக்கும், நீ எங்கள் கூட வர வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன், நான் போனால் உன்னையும் கூட கூட்டிக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வெளியில் வந்துடுவாங்க. அங்கே ராமச்சந்திரன் ராகவன் கார்த்திக் 3 பேருக்கும் கண்மணி சமைச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டுருக்காங்க. அப்போது ராமச்சந்திரன் இவ்வளோ கவலையிலையும் நீ எங்களுக்காக சமைச்சு போட்டிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ராமச்சந்திரன் கண்மணி கிட்ட கேட்குறாங்க, அம்மா நீ வீரா விஷயத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு கண்மணி நீங்கள் பெரியவங்களா பார்த்து ஏதாவது முடிவு பண்ணி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, எங்கள் பெரியவங்களா நாங்களாம் பார்த்து பண்ணது தான் இப்படி ஆயிடுச்சே, அதனால் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ எனக்கு அதுவே ஓகே தான், நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த தட்டிலே கை கழுவிடுறாங்க. தப்பாக எடுத்துக்காதம்மா, நீ சமைச்ச சாப்பாடை நான் பாதிலே எந்திரிச்சு போகிறேன்னு நீ நினைக்காத, அவன் பண்ண விஷயத்த நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிடாம பாதிலே எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே
வள்ளி வெளியில் வராங்க. மாறன் வந்து வள்ளியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தெருவில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. என்னாச்சு அத்தை, முகமே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, வீரா வந்து எதையும் கேட்டிருக்க மாட்டாளே, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, டேய் எல்லாம் அவள் மனசு மாறுவா, வீரா இல்லாமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அப்போ மாறன் வந்துட்டு, அத்தை தப்பு பண்ணது நான், நீ எதுக்காக இங்கேருந்து கஷ்டப்படுற, நான் சொல்கிறத கேளு, ஒழுங்காக நீ வீட்டுக்கு போ, அங்கே போயிட்டு ஏசியில் படுத்துக்கிட்டு நல்லா யோசி என்ன பண்ணலான்னு, இங்கே வேண்டாம், நீ ஏன் இங்கே கஷ்டப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வள்ளி வந்துட்டு, இங்கே பாடுறா, உங்கள் அப்பாவும் நானும் இந்த மாதிரி வெயில் மழை எல்லாம் தூசி எல்லாம் நாங்கள் பார்த்தவங்க தான், அதிலிருந்து வந்தவங்க தான் நாங்கள், இது ஒன்றும் எனக்கு கஷ்டம்லாம் கிடையாது, எனக்கு வீராவும் நீயும் ஒன்றா சேர்ந்து அந்த வீட்டுக்கு வரணும், அது வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கேயே வந்து நின்றுடுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.